நம்ம மனசில் நினைத்த காரியம் உடனே நிறைவேறணும் அப்படிங்கிறதும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த ஆடி அமாவாசையை தவற விடாமல் இந்த ஒரு வழிபாடு செய்தோன்னா நிச்சயமாக நம்ம மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முன்னோர்களை வழிபாட்டு அவர்களுக்குரிய நாளாக சொல்லப்படும் இந்த அமாவாசை நாளில் விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செஞ்சோன்னா பித்ரு தோஷம், தடை, தாமதங்கள் எல்லாமே நம் வாழ்விலிருந்து நீங்கி அமைதி, செல்வம், நிம்மதி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. முன்னோர்களுக்கு வழிபடுவதற்கான உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் அமாவாசை நாள் பார்க்கப்படுது. அதிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட வருடத்தின் 3 அமாவாசைகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 நாட்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று சேர்க்க வேண்டிய முக்கியமான காய்கறி, முக்கியமான அந்த காயை சமையல் செய்து சேர்த்து அந்த ஒரு சமையலை, அந்த ஒரு படையலை முன்னோர்களுக்கு வைத்து காகத்துக்கு உணவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை உணவாக எடுத்துக்கொண்டோன்னா நம்ம மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக முன்னோர்கள் நடத்தி வைப்பார்கள் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படி எந்த காயை அமாவாசை தினத்தில் சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எத்தனையோ விரதங்களை நம்ம கடைப்பிடித்தாலும் கூட முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக இந்த அமாவாசை விளங்குது. அதிலும் ஆடி அமாவாசை வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நம்ம வழிபட போகிறோம். முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு உன்னதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமாவாசை நாளில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான காய்கறி அப்படி என்னன்னு பார்த்தோன்னா வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய். இந்த 3 காயையும் கண்டிப்பாக சமையலில் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது புராணத்தில் ஒரு கதையே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை பார்த்தோன்னா வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து அவருடைய வீட்டில் சிதார்த்தம் செய்ய இருக்கணும், அதனால் வீட்டிற்கு உணவு அருந்த வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்தாராம். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் 2 பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட வசிஷ்டர் ரொம்பவே திகைத்து போனாராம். 1008 காய்கறிகளா? எத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது, எப்படி சமைப்பது அப்படின்னு ரொம்பவே குழப்பம் அடைந்தாராம். ஆனால் பக்கத்தில் இருந்த வசிஷ்டரோட மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி தேவி விஸ்வாமித்திரரோட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொன்னபடியே 1008 காய்கறிகளை சமைத்து நிச்சயமாக நான் பரிமாறுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. சித்தார்த்தம் கொடுக்க வேண்டிய நாளும் வந்தது. பிரம்ம ரிஷி பட்டம் அப்படின்ற பட்டத்தை வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட்றதுக்காக வந்தார். அப்போது அருந்ததி தேவி வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாங்களாம். அந்த வாழை இலையில் முதல்ல 8 வாழைக்காய்களை வைத்தாங்களாம். அதற்கு பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் அப்படின்னு பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகளை பரிமாறி நான் வச்சுட்டேன், உணவு அருந்துங்கள் சுவாமி அப்படின்னு பணிவன்போடு விஸ்வாமித்திரத்திட்ட வேண்டினாங்களாம். கோபமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாற சொல்ல நான் கேட்டேன்னா நீங்கள் 4 காய்களை மட்டும் பரிமாறி விட்டு 1008 காய்கறி பரிமாறி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன அவமானப்படுத்துவதாக இதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொன்னாரா. அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி தேவி, சுவாமி, நீங்கள் அறியாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். சாஸ்திரத்தில் அதாவது பாகற்காய் 100 காய்களும் பிரண்டை 300 காய்களும் பலாக்காய் 600 காய்கறிக்கும் சமம் அப்படிங்கிறதும்
இந்த 1000 காய்கறிகள் ஆகிவிட்டது. எல்லாத்தையுமே சேர்த்தா அதோடு சேர்ந்து 8 வாழைக்காய்களையும் நான் வைத்திருக்கிறேன். மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது அப்படின்னு ரொம்பவே பணிவன்போடு சொன்னாங்களாம். இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வாதம் செஞ்சுட்டு போனாராம். சாஸ்திரங்களையே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாக தான் உயர்வான இந்த 4 காய்கறிகள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கியமாக இடம்பெறுது. அந்த 4 காய்கறிகள் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய், வாழைக்காய். இந்த 4 காய்கறிகளையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பதார்த்தத்தில் சேர்த்து முன்னோர்களுக்கு படையாளாக வைத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நினைத்த காரியத்தை அப்படியே நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.